ஹலோ கைஸ், திஸ் இஸ் வெங்கடேஷ் மித்யா. வெல்கம் டு 288th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 29, கல்லாமையில் இருக்கிற குறள் நம்பர் 8 பார்க்க போகிறோம். குறள்: அளவறிந்தார் நெஞ்சத்து தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. இதோட பொருள் என்னென்னா, யார் ஒருத்தவங்களுக்கு தங்களுடைய வரவு செலவு மற்றும் தன்னுடைய தகுதிக்கேற்ப எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோ, ஓகேவா, அவங்களுக்கு எப்பயுமே தர்மம் சாதகமாக இருக்கும், ஓகேவா. தர்மம் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக அவங்க சைடு நிலைத்து நிற்கும். ஆனால் அடுத்தவங்க பொருளை அவங்களுக்கு தெரியாமல் அபகரிக்கணும் அப்படின்னு வஞ்சகத்தோடு எப்பவுமே வாழ்வாங்கள்ல. வஞ்சகம்னா தீய குணம், சூது, ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அந்த குணத்தோடு இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்க பொருளை கவரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பயுமே இந்த வஞ்சகமாகிய கேரக்டர் எப்பயுமே அவங்க சைடு நிலைத்து இருக்கும். இந்த வஞ்சகம்னா ஏமாற்றுதல். ஸோ அந்த மாதிரி ஒரு தீய குணங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம நேர்மையான வழியில் நமக்கான பொருளை வச்சுட்டு அதை வச்சு எப்படி நம்ம மேற்கொண்டு வாழணும், அதை எப்படி முன்னேறணும்னு நம்ம யோசிச்சு அதை வச்சு முன்னேறணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நன்றி.